முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை என்பது உண்டு. அதாவது சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், வயதானவராக இருக்கலாம், மாதாவிடாய் பெண்ணாக இருக்கலாம், நோன்பு பிடிக்காதவராக இருக்கலாம், பிரயாணியாக இருக்கலாம் என்று யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே என்ன இந்த சதக்கத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது கடமை அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர் மீதும் கடமையாக்கி இருந்தாலும் சஹாபாக்கள் காலத்திலிருந்து குடும்பத்துக்கு, அதே போல் குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகள் இவர்களை எல்லாம் விநியோகிக்கிறவர் யாராக இருப்பார்னு சொன்னால் கணவராக தான் என்ன செஞ்சுக்கிறார், குடும்ப பொறுப்பாளர் தான் இருந்திருக்கிறார். ஆனால் கொடுக்கலைன்னா யார் மீது கடமை? இப்போ பருவ வயது அடைஞ்ச ஒவ்வொருவர் மீதும் குற்றவாளிகள். மனைவி குற்றவாளியாக போவாள், பருவ வயது அடைஞ்ச பிள்ளைகள் குற்றவாளியாக போகும், அந்த குடும்பத்தில் இவர பராமரிப்பை கிளைக்கிற எல்லோருமே என்ன செய்வாங்க, குற்றவாளிகளாக போவார்கள். அதனால் ஒவ்வொருவரும் என்ன உணரணும்னா அவர் மீது கடமைன்றதல்ல, கடமை ஒவ்வொருவர் மீதும் கடமை. சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் அது பெற்றோர்கள் மீது கடமை, மற்றவர்களுக்கு பருவ வயது அடைந்த மனைவி எல்லாருக்கும் அவங்கவுங்க மீது கடமை. அவங்க கொடுக்கலைன்னா அவங்க தான் குற்றவாளிகளாக என்ன செய்வாங்க, மாறுவார்கள். ஆனால் அவர் கொடுத்து விட்டார், அவர் ஜக்காத்தை கொடுத்துட்டு அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டாருன்னா இவர் என்ன அந்த குற்றத்திலேருந்து நீங்கிக் கொள்கிறார்.